3 மாடு தலைச்சுன்னு ஒரு மாடு 2 நீட்டு 4 மாடு சேர்ந்து ஆவரேஜ் ஒரு 80 லிருந்து 100 லிட்டருக்குள்ள கறக்கணும் ஒரு நாளைக்கு. நீங்க 100 லிட்டர் சொல்றீங்க? ஆமாங்க, நான் ஒரு மாடு ஒன்று ஆவரேஜ் 25 லிட்டர் கெபாசிட்டில கறக்கணும். அவங்க மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்ம் பார்ட்டி தான் கொண்டு போறாங்கன்னா பெங்களூர் கஸ்டமருங்க, அவங்க ஏரியா கூலிங்கா இருக்கும். அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது கௌதம் அவங்கள. சரிங்க. அவங்கள நம்பிதான் சந்தைக்கே வந்தோம். ரொம்ப பிடிச்சு போய் மாடு வாங்கியிருக்கீங்க. சரிங்க. அதாவது ஒரு மாடு வாங்கினாலும் திருப்திகரமா அமைஞ்சது. ஆமா, அவர் மேல நம்பிக்கை. எதுனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, கேரண்டி கொடுத்து வாங்கியிருக்காங்க. கேரண்டி கொடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்டா கறக்குறது. அதாவது ஜெர்சி பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும், வெயில் மழை எல்லாமே தாங்கும், பெட்டரா இருக்கும் இது எங்க ஏரியாக்கு. அதுக்காக தான் நாங்க ஜெர்சியே வாங்குறோம். இது ஆனா இன்னைக்கு வந்து சந்தைக்கு வந்திருக்கோம், வியாழக்கிழமை சந்தை. மாடுகள் எல்லாமே பார்த்தோம், கஸ்டமர் எல்லார்கிட்டயுமே பேசியாச்சு. ஆமாங்க. எப்படிங்க அமைஞ்சது மாடுகள் எல்லாமே? இன்னைக்கு எல்லா கஸ்டமருக்கும் திருப்திகரமா மாடு எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்க. இப்போ இந்த மாடுகள்லாம் யாருக்குங்க போகுது? ஆனா இந்த மாடல ஒரு பெங்களூர் கஸ்டமருக்கு போகுதுங்க. சரிங்க. கர்நாடகா கஸ்டமர் வந்து. ஆமா, கர்நாடகா கஸ்டமர். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து எப்படிங்க வந்திருந்தாங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து வந்திருந்தாங்க, கர்நாடகால இருந்து வந்திருந்தாங்க. எல்லா கஸ்டமருக்கு திருப்திகரமா மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். எப்பவுமே டாப் குவாலிட்டியான HF தான் எடுப்போம். உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டி எடுத்துருக்கேன். சரிங்க. ஒவ்வொன்றா பத்தி பார்க்கலாம். ஒவ்வொன்னு பாத்துலாங்க. சொல்லுங்க அண்ணா. இது பாத்தீங்கன்னா ஒரு 4 மாடு ஒரே கஸ்டமருங்க. சரிங்க. 1 2 3 4 மாடுங்க. நாலுமே ஹெவியான ஷாட்டுங்க. 4மே பாத்தீங்கன்னா தலைச்சுன்னு 2 நீத்து கலந்து எடுத்திருக்கு. 4 மாடு சேர்ந்து 100 லிட்டர் வரும் ஒரு நாளைக்கு. இந்த 4 மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு 100 லிட்டர். காலையிலயும் சாயந்தரம் இன்னும் ஒரு 25 லிட்டர் கெபாசிட்டில மாடு எடுத்திருக்கேன். சரிங்க. ஆவரேஜா ஒரு மாடு ஒரு நாளைக்கு 25 லிட்டர் கெபாசிட்டிங்க. அப்ப 4 மாடு கால்குலேட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 100 லிட்டருங்க. அப்புறம் பட்ஜெட் எப்படிங்க வந்துச்சு? பட்ஜெட் ஆவரேஜா ஒரு 90 ரூபா 1 ரூபா அந்த பட்ஜெட்ல வந்துச்சு. ஓகே. ஹெவி சைஸ் தான், நல்ல ரேட். ஹெவி சைஸ், ஹெவி குவாலிட்டி மாடு, 2 பல்லு 4 பல்லு, ஓகே, இளம்பொருள் எல்லாம் தெளிவா எடுத்து கொடுத்துருக்கணும். டாப் குவாலிட்டி. டாப் குவாலிட்டி சுழி சுத்தமான மாடு, நல்ல குவாலிட்டியில மொட்டை டைப்ல எடுத்திருக்கு. ஒரு மாடு மட்டும் கொம்பு. சரிங்க. இப்போ ஃபார்ம் டைப் தான் போறாங்களா? ஃபார்ம் டைப் தாங்க. சரிங்க. அவங்க ரெகுலரா மாடு ஒரு 10-20 மாடு வச்சிருக்காங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மாடு மெயின்டைன் பண்றது எப்படி என்னன்னு தெரியும். அதனால ஹெவியான மாடு எடுத்திருக்கு. சரிங்க. ஆமாங்க. ஆவரேஜா 25 சொல்லி இருக்கு. ஆவரேஜ் 25 குறைங்க. இதுல 25 குறை இல்லாம இருக்கும். இதுல 2 கம்மியாகும், 2 எக்ஸ்ட்ரா ஆகும். அக்யூரேட்டான பால் யாருனாலையும் சொல்ல முடியாது. ஒரு மதிப்பு தாங்க. அவங்க மெயின்டைன் பண்ணா 2 எச்சா கறக்கும், 2 கம்மியா கறக்கும். ஓகேங்க. நம்ம ஆவரேஜ் கெபாசிட்டி. அது போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வாரம் பண்ணையிலே வந்து எடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமா ஆமா. அதெல்லாம் எப்படி அமைஞ்சதுங்க? இந்த வாரம் பண்ணையில சந்தை டைம்ல வர முடியாத கஸ்டமர்களுக்கு பண்ணையிலேயே நம்ம மாடு எப்பயுமே இருக்கணும். வாரம் ஒரு 20 மாடு 30 மாடு பண்ணையில எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். வர கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா நம்ம மார்னிங் டைம் ஒரு 2 மணி 3 மணிக்கே சந்தை கூடிடுது. அப்படிங்கும் போது எல்லா நாளையும் வர முடியாத பட்சத்துல அவங்க ஃப்ரீயா இருக்கிற டைம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை இந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப வந்து நம்ம பண்ணையில விசிட் பண்ணி மாடு எடுக்கலாம். என்னைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். என்னைக்கு வந்தாலும் மாடு எடுக்கலாம். 24/7. ஓகே. பண்ணைக்கு வாங்கன்னு நாம சொல்ல மாட்டோம், சந்தைக்கு வாங்கன்னு நாம சொல்ல மாட்டோம். அவங்கவுங்க டைமிங் தான் இது. நம்ம சந்தையாகட்டும் பண்ணையாகட்டும் ரேட் வைஸ் பார்க்கும்போது எல்லாம் ஒண்ணுதான். நம்ம சர்வீஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும். சந்தைகளே அப்படிதான் இருக்கும். ஈரோடு கருங்கல்பாளையம் மாடு சந்தை கரெக்டா இருக்கும். சிந்தாமணியில அப்படிதான் இருக்கு எல்லாமே. ஓகேங்க. இன்னைக்கு ஒரு அக்கா ஈரோட்ல இருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாங்க. அதாவது தம்பி வந்து பாத்தீங்கன்னா நான் போன்ல பார்த்த மாதிரியே இருக்கிறாப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடு மட்டும் வந்து வாங்கியிருந்தாங்க. சென்னையில இருந்து அவங்க பையன் உங்களை 4 மந்த்தா வாட்ச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா. அவங்க எப்படிங்க காலையில வந்தோடனே மாடு அமைச்சு கொடுத்தீங்களா? அது அப்படி எப்படி அவ்வளவு எமோஷன் வந்துச்சு அவங்க கிட்ட? அவங்க காலையில இருந்து நம்மளோட 1 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் நம்மளோட தான் இருந்தாங்க. நம்ம செலக்ஷன் எல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு பந்தாவே தெரிஞ்சிருது இல்ல. நான் ஒரு 2-3 மாடு வாங்கும் போதே நம்ம செலக்ஷன் எப்படி ரேட் எப்படி அனுசரிச்சு எடுக்கிறாங்க, மாட்டுக்காரங்க எவ்வளவு சொல்றாங்க, இவங்க எவ்வளவு எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது இல்ல. யாரையுமே வந்து அவங்களுக்கு வர கஸ்டமருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாதுங்க. வர கஸ்டமருக்கு எல்லாமே தெரியுங்க. தெரிஞ்சதும் நம்மள நம்பி வராங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு நல்ல கரமா பண்ணி கொடுக்கணும். சரிங்க சரிங்க. இன்னைக்கு மாடு எல்லாமே அப்படியே ஓரளவு நல்லா அமைஞ்சது. நல்ல மாடா எடுத்து கொடுத்துருக்கோம். பட்ஜெட்டும் கொஞ்சம் ஆவரேஜா நல்ல மாடா எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்க. என்ன ரேட்ல இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆனா இன்னைக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 50,000ல இருந்து 1 ரூபா வரைக்கும் எடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஆமாங்க. சரிங்க. நீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து நெக்ஸ்ட் கட்டமா சிந்தாமணியும் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. கண்டிப்பா போலாங்கண்ணா. கர்நாடகா கஸ்டமர் இன்னைக்கு எப்படிங்க வந்து? ஆனா கர்நாடகா கஸ்டமர் இன்னைக்கு வந்திருந்தாங்க. இப்ப வந்து ஒரு 100%னா ஒரு 50% தமிழ்நாடு கஸ்டமர், 50% கஸ்டமர் எல்லாம். சரிங்க சரிங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எந்தெந்த ஊருன்னு சொல்லலாமா? அண்ணா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் கிருஷ்ணகிரி, அப்புறம் தஞ்சாவூர், சரிங்க, அப்புறம் நாகப்பட்டினம், சரிங்க, தூத்துக்குடி, அப்புறம் நம்ம ஈரோட்ல 2-3 இடத்துல இருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் திருச்செங்கோடுக்கு அந்த பக்கம் சோழி ஸ்ரீராமன்ல இருந்து வந்தாங்க. வணக்கங்க. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு? ஒரு மாடு தாங்கண்ணே. சரிங்க. அதாவது என்ன பட்ஜெட்ல வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க, எப்படி வாங்கியிருக்கீங்க? நாங்க 60 to 70ன்னு வந்தோம். மாடு ரொம்ப பிடிச்சிருந்தது, தம்பி எடுத்து கொடுத்தாங்க. அதனால 87க்கு வாங்கியிருக்கிறோம். 87,000 இந்த மாடு. அதுக்கு தகுந்தது மாடு நல்ல மதிப்பு. உங்களுக்கு மதிப்பு தெரிஞ்சுதான் வாங்கியிருக்கீங்க? தெரிஞ்சுதான். ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன குவாலிட்டியில அமைஞ்சுதுங்க? அதாவது வந்து நீங்க எப்படி கறவை நல்ல கறவைங்க, நல்லா அழகா அம்சமா வீட்டுல சொல்லி இருக்கும்போது பார்த்து வாங்கியிருக்கீங்க? சொல்லி அவரே பார்த்து கொடுத்துட்டாரு. ஒண்ணுதான் இருக்குது, அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டாருங்க. சரிங்க.
நாங்க எப்பவுமே அப்பா காலத்துல இருந்து பரம்பரையா மாடு, நாட்டு மாடு, சிந்து மாடு இதே கலர்ல ஒண்ணு வீட்டுல இருக்குது. சரி கொஞ்சம் மாடு அதிகப்படுத்திக்கலாம், கறவை அதிகம் பண்ணலாம்னு ஒண்ணு வாங்கினோம். ஓகேங்க. அதனால பையன் சென்னையில இருந்து லீவுக்கு வந்ததுங்க. அதனால சந்தை பார்க்கணும்ட்டு நாங்க ஈரோடு தான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சந்தையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷங்க. இவரோட வீடியோ 3 மாசத்துக்கு மேல பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். நல்ல அனுபவமா பேசுறாங்க. அப்புறம் அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது கௌதம் அவங்கள. சரிங்க. அவங்கள நம்பிதான் சந்தைக்கே வந்தோம். ரொம்ப பிடிச்சு போய் மாடு வாங்கியிருக்கீங்க. ஆமா. சரிங்க. அதாவது ஒரு மாடு வாங்கினாலும் திருப்திகரமா அமைஞ்சிருச்சு. ஆமா, அவர் மேல நம்பிக்கை. எதுனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, கேரண்டி கொடுத்து வாங்கியிருக்காங்க. கேரண்டி கொடுத்து. ஓகேங்க. இது வந்து இன்னும் எவ்வளவு நாள்ல கண்ணு போடும் அப்படி சொல்லியிருக்காங்க? கண்ணு இன்னொரு 15 நாள்னு சொன்னாங்க. ஓகேங்கக்கா, உங்களோட அனுபவபூர்வமா இது எவ்வளவு நாள்ல கண் போட வாய்ப்பு? 15 to 20 நாள்ல போட்டுக்குங்க. நல்ல கறவை. நேர 10 கேட்டங்க, அது கண்டிப்பா அந்த அளவு வரும். அதாவது அவங்க உண்மையை சொல்லி வாங்கி கொடுத்துட்டாங்க. உண்மையை அப்படிதானே? சொன்னாங்க. சரிங்க. அவங்க வீடியோலயே உண்மைதானே பேசுறாங்க. இப்போ நீங்க வீடியோ பாக்குறதுக்கும் நேர்ல வந்து பாக்குறதுக்கும் என்ன அதே மாதிரிதான் இருக்கு. எந்த மாற்றமும் இல்ல. ரொம்ப எளிமையா பழகுறாருங்க. ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. ரொம்ப அனுபவங்க. பேச்சு வந்து தெளிவா இருக்குது. மாட்டுக்காரங்க கிட்ட சரி, எங்க கிட்டயும் சரிங்க. இப்படின்னா இப்படிதான். சரிங்க. நேர்மையா பேசிடுறாப்ல. 100%ங்க. படிச்ச பசங்களுக்கு இவங்கள மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு கான்பிடென்ட் வருது, நம்மளால மாடு வாங்கி வளர்த்த முடியும். லோக்கல் புரோக்கர் கிட்ட மாடு வாங்கினா நிறைய ஏமாத்துறாங்க. ஆனா சந்தையினுடைய அருமையே இவர் மூலியமா தான் தெரியும். நம்ம ஈரோட்ல இவ்வளவு பெரிய சந்தை, நம்ம உள்ளூர்காரங்க. இவங்க எல்லாம் இன்னும் மேல மேல வளரணுங்க. வளரணும். சரிங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப திருப்திங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. அக்காவுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். சரிங்க. வணக்கம். ஆனா நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க சேலத்துல இருந்து வந்திருக்கோம். சரிங்க. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? நம்ம ஒரு 5 மாடு வாங்கியிருக்கோம். சரிங்க. 5 மாடுங்கன்னா என்ன குவாலிட்டியில வாங்கியிருக்கீங்க? குவாலிட்டி வந்துட்டு நம்மளுக்கு ரேட்டு கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, பெஸ்ட்டாக கொடுக்கணும். அதான் நம்மளோட இது. அது அண்ணாட்ட கேட்டு பண்ணி கொடுத்துருக்காரு. சரிங்க. எவ்வளவு நாள் அண்ணனை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? அண்ணா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த் தான் ரெஃபர் பண்ணாங்க. பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணா கால் பண்ணி கேட்டுட்டு பிடிச்சிருந்தது பேசுனது எல்லாமே. ஓகே. இப்போ எல்லாத்துக்கும் ப்ரைஸ் நம்ம வீடியோலாம் நிறையா பார்த்தோம். பார்த்ததுக்கு இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் நல்லா கம்மியாகவும் இருக்கு. மாடு பார்த்தா குவாலிட்டியாகவும் எல்லாமே இருக்கு. விருப்பப்பட்ட மாடை வாங்கி கொடுக்குறாங்க. சூப்பராக பண்றாப்ல. சரிங்க. போயிட்டு மாடு பார்த்துட்டு இதான் இப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரி கரெக்டா பண்ணாரு. ஓகே. ரேட்டு பேசுறது பிடிக்கிறது எல்லாமே பக்காவா பண்றாரு. ஒரு அனுபவத்தோட நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஆமா, அந்த இதுலயே நம்பிக்கை வந்துடும். நமக்கு வாங்கி கொடுக்கறதுல மாடு வாங்குறதுல நம்பிக்கை வந்துடும். கண்டிப்பா. ஓகேங்க. இப்போ என்ன குவாலிட்டியில வாங்கியிருக்கீங்க ஒவ்வொரு மாடு? குவாலிட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 4 பல்லு. சரிங்க. அந்த மாதிரி தான் கேட்டிருக்கு. எல்லாமே சென மாடு தான். ஆமா. ஓகேங்க. இல்ல ஒரு மாடு மட்டும் கண்ணு மாடு இருக்கு. ஓகேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபார்ம் டைப்ல போறீங்களா இல்ல எப்படிங்க? ஃபார்மிங் தான் பண்றோம். ஃபார்மிங் தான். ஆமா. இப்போ நீங்க வீட்ல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? இப்போ அடிஷனலா ஒரு 5 மாடு சேர்த்துருக்கீங்க. வீட்ல ஆல்ரெடி 13 மாடு இருக்கு. ஓகே. அடிஷனலா இந்த HFல வந்துட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு. இப்போ அப்பனா வீட்ல இருக்கிறது HF இல்லையா? அது வந்து ஜெர்சியும் சிந்து அந்த மாதிரி 2 இருக்கு. ஓகேங்க. ஓகே. அடுத்து இதுல ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டாப் குவாலிட்டியா ட்ரை பண்ணி எடுத்து பண்ணலாம். சரிங்க. சரிங்க. நீங்க திருப்திகரமா அமைஞ்சுதா? கண்டிப்பா. வணக்கம். வணக்கங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் பொன்முலர் போலீங்கண்ணா. சரிங்க. இன்னைக்கு எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? ஒரு மாடுங்கண்ணா. ஒரு மாடு. அது ஒண்ணா வாங்கலாம், டாப் குவாலிட்டியா வாங்கிட்டீங்க. இது என்ன பிரீடுங்க? HFண்ணா. சரிங்க. என்ன குவாலிட்டியில அமைஞ்சது, என்ன ரேட்ல அமைஞ்சதுங்க? இது 1.25 இருந்ததுண்ணா. 1.25. தலைச்சனீத்துண்ணா. 4 பல்லு. தலைச்சனீத்தா? தலைச்சனீத்துண்ணா. என்னங்க சொல்றீங்க? நம்பவே முடியல. ஆமாண்ணா. நல்ல ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாடு? பிடிச்சதானே எடுத்திருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை வருஷம் நம்ம அதை கையில வச்சுக்கணும் வச்சுக்கலாம்? இது நம்ம ஒரு 8 பல்லு கடப்பல்லு வரைக்கும் வச்சுக்கலாம். உறுதியா வச்சுக்கலாம். நல்லா. இப்போ ஃபார்ம் டைப் தான் போறீங்களா? ஆமாண்ணா. ஃபர்ஸ்ட் ஒரு மாடு எடுத்திருக்கேண்ணா. ஓகே. அப்புறம் போக போக பார்த்துட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. சரிங்க. இது முடிவு பண்ணி எடுக்கலாம். காலையில எப்போ அண்ணனை கான்டாக்ட் பண்ணி வந்தீங்க? காலையில ஒரு 5 மணிக்கு வந்தேண்ணா. ஓகே. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணோம். அப்புறம் ஒரு 7 மணி 7 மணி ஆயிடுச்சுண்ணா எடுக்கிறது. வணக்கம். நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர். சரிங்க. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? 3 மாடு வாங்கியிருக்கேன். சரிங்க. அதுல 1 செவலையா வாங்கியிருக்கீங்க. அது வந்து செட்ஸு, 2 கச்சப். சரிங்க. இப்போ வந்து என்ன குவாலிட்டியில பால் திறன் கேட்டீங்க, எப்படி அமைஞ்சது? 15 to 20க்குள்ள கேட்டோம். அதே மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். திருப்திகரமா அமைஞ்சிருச்சு. நல்லா. எவ்வளவு நாளா அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு? ஒரு 10 days. ஓகே. 10 டேஸா ஃபாலோ பண்ணி அதுக்குள்ள மாடு அமைச்சிருச்சு. நம்ம கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் டைப்பா இல்ல எப்படிங்க? ஃபார்ம் டைப். ஓகேங்க. எவ்வளவு மாடு பார்த்துருந்தோம். தஞ்சாவூர் கிளைமேட்டுக்கு HF நல்லா கரெக்டா இருக்காங்க. செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். சரிங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. வேற எதுவும் மாடு பாத்தீங்களா இல்ல வளர்க்குறீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஏற்கனவே 3 மாடு இருக்கு. ஓகே. இப்போ இங்க வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், இதையே வாங்கிட்டோம். சந்தைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம்? ஆமா. அண்ணங்கிட்ட தான் ஃபர்ஸ்டா வந்து வாங்க வந்துருக்கீங்க. பிடிச்சிருக்காங்க மாடு வாங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க? திருப்தியா இருக்கு. சரிங்க. சரிங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து இங்க தேடி வந்திருக்கீங்க. காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஒரு 1:30 மணிக்கெல்லாம் நாங்க வந்துட்டாங்க. நைட்டே வந்துட்டீங்க. வந்து இப்ப பார்த்து திருப்திகரமா அமைஞ்சிருச்சு. ஓகேங்க. ஓகே. ரொம்ப நன்றிங்க. சூப்பர்.
இது எல்லாமே கர்நாடகா கஸ்டமருக்குள்ள தான். ஆமாங்கண்ணா. சரிங்க. அவங்க எப்ப கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி வந்தாங்க? அண்ணா ஒரு கர்நாடகா கஸ்டமர் வந்து சிக்மங்களூர் கஸ்டமருங்கண்ணா. சரிங்க. அவங்க வந்து நம்மள ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்திருக்காங்கண்ணா. ஒரு 10 மாடு எடுத்திருக்கு. ஓகே. 10 மாடு எடுக்கலாம். ஒரு 9 மாடு எடுத்திருக்கு. ஓகே. 9 மாடு லோட் பண்ணுங்கண்ணா. நம்ம கஸ்டமர்ட்ட பேசிட்டு அவங்க தமிழ் பேசுவாங்க. சரிங்க. அவங்ககிட்ட பேசிடலாம். அண்ணா மணிண்ணா. ஓகே. அண்ணா வந்தாங்கங்க. அண்ணா இவங்க காலையில ஒரு 5-4 மணிக்கு வந்தாங்கண்ணா. சரிங்க. எப்படி அமைஞ்சதுங்க? அண்ணா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில ஒரு 2 பல் 4 பல் இவங்க பார்த்து இலசாவே தான் கேட்டிருந்தாங்க. சரிங்க. 2 பல் 4 பல் 6 பல்லே வாங்கி கொடுத்துருக்கேன் திருப்திகரமா. நான் சொல்றதை விட அண்ணன்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சு. ஓகேங்க. அண்ணா இன்னைக்கு எப்படி அண்ணனை எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க 2 மாசமா ஃபாலோ பண்ணிருக்கோம். ஓகேங்க. எப்படி அமைஞ்சதுங்க? என்ன குவாலிட்டியில கேட்டீங்க? என்ன பட்ஜெட்ல கேட்டீங்க? நல்ல பட்ஜெட்ல கிடைச்சிக்குது, வாங்கி கொடுத்துக்கிறாங்க. சரிங்க. நல்ல ரேட்டுக்கு ஆகிக்குது. அங்க ஒரு சிந்தாமணி சந்தைன்னு சொல்லி பெரிய சந்தையா இருக்கு. அந்த சந்தையை விட்டுட்டு எப்படி அண்ணனை தேடி வந்தீங்க? இல்ல அண்ணன் வீடியோ எல்லாம் பாத்துக்கிறோம், நல்ல நல்ல மாடு வாங்கி கொடுத்துக்கிறாங்க ரேட்டுக்கு, அதனால இங்க தேடி வந்தோம். சரிங்க. பாருங்க எல்லாமே 2 பல்லு 4 பல்லு 6 பல்லுங்க. நல்ல நல்ல மாடு எடுத்தா ஒரு 4-5 கண்ணுக்கு மாடு வச்சுக்கலாம். ஓகேங்க. அந்த மாதிரி தான் மாடு எடுத்து. மாடு எடுத்திருக்கு. சரிங்க. அண்ணன் வந்து நாகப்பட்டினத்துல இருந்து வந்திருக்காரு. ஓகே. அவரு வியாபாரி தான். எல்லாம் நம்மளது எல்லாமே பேசுறாரு. அவருக்கு எவ்வளவு நோட்டம் வருது எல்லாமே சொல்றாரு. சரிங்க. அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி 2 செவலையில நல்ல மாடு 2 நீட் மாடை எடுத்து கொடுத்து இது ஒரு 50 ரூபா 60 ரூபா பட்ஜெட்ல கேட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 2 பல்ல 6 பல்ல 2 நீத்து ஒரு கறவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 7 14 இருந்து 5 வருங்க. ஓகே. அவங்க வெயிலுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்குன்னு வெயிலுக்கு அடாப்ட் ஆகும். அதுவே வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு. நல்ல குவாலிட்டி 2 ஒண்ணு கண்டாப்லயே இருக்குங்க. பல்லுங்க அண்ணா பல்லு 6 பல்லுங்க. சரிங்க. அண்ணன்ட்ட கொடுங்க. அண்ணன்ட்ட பேசுங்க. அண்ணன் சொல்லுங்கண்ணே, எப்படி அமைஞ்சதுங்க? அவன் வந்து தேடி பார்த்தோம். செவலை மட்டும் தான் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டான். நான் அதே மாதிரி எடுத்துட்டேன். அந்த இது மட்டும் ஞாபகப்படுத்த நம்மளுக்கு செட் ஆகாது. சரிங்க. மலைக்கும் செட் ஆகாது. அதனால இந்த மாதிரி மாடு தான் நம்மளுக்கு நான் ஏற்கனவே மாடு நிறைய வச்சிருந்தேன் நானு. ஓகே. ஒரு 2 வருஷம் காலமா மாடு இல்ல. அதனால இப்ப பார்த்தேன் அவ்வளவு மாடு வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு. சரிங்க. வாங்கி மறுபடியும் கட்டி கறந்து பொழப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட் வந்து மாடு வாங்கணும் ஒரு ஆசை கையால வாங்கிட்டு போனேன். எப்படி அமைஞ்சதுங்க இன்னைக்கு? பரவாயில்ல. நீங்க பட்ஜெட் கொஞ்சம் நான் நினைச்சது ஒண்ணு அது ஒண்ணு நடந்தது. அதான் 10 கூட போனா பரவாயில்ல. மாடு நல்ல மாட பொருளா அமைஞ்சிக்கிச்சு. சரிங்க. போதும் நம்மளுக்கு. அதாவது அண்ணனை 1 மந்த் வாட்ச் பண்ண நீங்க எல்லாத்தையும் மாடு எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் ஒரு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி ஏதோ வாங்குறாரு. வாங்கினா ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்க. இந்த மாதிரி ஆளுக்கு வாங்கி கொடுக்கலாம், நம்மளால வாங்க முடியாதுங்கிறீங்க. முடியாது. ஏதோ வாங்கி கொடுக்குறாரு அவரு. இன்னும் மேலும் நல்லபடியா வரணும். மாடு நிறைய வாங்கி கொடுக்கணும் அவரு. சரிங்க. நாங்களும் ஏழைப்பாள தான் கோடீஸ்வரன் கிடையாது. சரிங்க. ஏழைப்பாளைக்கு வாங்கி கொடுக்க